வணக்கம். சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவில் பறவை காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி பூங்கா கால வரையறை இன்றி மூடப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 11 முதல் சுமார் 40 பறவைகள் அடுத்தடுத்து உயிரிழந்ததை அடுத்து இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக பார்க்கலாம். மார்ச் 13ஆம் தேதி தொடங்கி பூங்காவில் உள்ள பல்வேறு வகையான பறவைகள் மர்மமான முறையில் இறக்கத் தொடங்கின. தொடக்கத்தில் இது சாதாரண உயிரிழப்பாக கருதப்பட்டது. ஆனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்ததால் அதிகாரிகள் உடனடியாக உஷாரடைந்தனர். இறந்த பறவைகளின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. பரிசோதனையின் முடிவில் பறவைகளுக்கு ஏவியன் இன்ஃப்ளூயன்சா எனப்படும் பறவை காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இது ஒரு ஆபத்தான வைரஸ் தொற்று என்பதால் பீதி நிலவுகிறது. இந்த வைரஸ் மற்ற பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் பரவும் அபாயம் இருப்பதால் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பூங்கா முழுவதும் கிருமிநாசினி தெளிக்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. தற்போது பூங்காவிற்குள் யாரும் நுழைய அனுமதி இல்லை. ஊழியர்கள் அனைவரும் தற்காப்பு கவச உடைகளை அணிந்து பணியாற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பூங்கா பராமரிப்பு பணிகள் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது. சுகாதாரத்துறையின் வழிகாட்டுதலின்படி பூங்காவில் உள்ள மற்ற பறவைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் பரவாமல் தடுக்க தீவிரம் காட்டப்படுகிறது. சென்னையில் வசிக்கும் பொதுமக்கள், குறிப்பாக பறவைகள் வளர்ப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உங்கள் பகுதியில் பறவைகள் ஏதேனும் இறந்து கிடந்தால் உடனே தகவல் தெரிவிக்கவும். நகரத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த பூங்கா ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இடமாகும். தற்போது இது மூடப்பட்டுள்ளது உள்ளூர் சுற்றுலாவை பாதித்துள்ளது. குறிப்பாக பள்ளி விடுமுறை நாட்களில் குழந்தைகள் அதிக அளவில் வரும் இடம் இது. இப்போது திடீரென மூடப்பட்டிருப்பது பலருக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. பல பள்ளிகளின் சுற்றுலாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சிறுவர்களின் சிரிப்பு சத்தம் கேட்ட இந்த இடம் இப்போது அமைதியாக காணப்படுகிறது. நோய் தொற்று முழுமையாக கட்டுக்குள் வரும் வரை இந்த நிலை நீடிக்கும் என்று தெரிகிறது. கால்நடை மருத்துவ நிபுணர்கள் கூறுகையில், இந்த வைரஸ் பரவல் வெப்பநிலை மாற்றங்கள் மற்றும் இடம்பெயரும் பறவைகளால் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கின்றனர். விரிவான ஆய்வு நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாடுகளில் இருந்து வரும் பறவைகள் இத்தகைய தொற்றுகளை கொண்டு வரக்கூடும். எனவே ஏரிகளில் உள்ள பறவைகளையும் கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக அரசு இந்த விவகாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது. வனத்துறை மற்றும் சுகாதாரத்துறை இணைந்து செயல்பட்டு நோய் தொற்றை கட்டுப்படுத்த தீவிர முயற்சி எடுத்து வருகின்றன. முதலமைச்சர் அலுவலகம் சார்பில் நிலைமையை உடனுக்குடன் கண்காணிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேவையெனில் கூடுதல் நிதியும் ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளது. இந்தியாவில் இதற்கு முன்பும் பல மாநிலங்களில் பறவை காய்ச்சல் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஆனால் சென்னையில் இது போன்ற ஒரு பூங்காவில் இவ்வளவு பாதிப்பு ஏற்படுவது அரிதானது. கடந்த கால அனுபவங்களைக் கொண்டு இந்த முறையும் மிக குறுகிய காலத்தில் தொற்றை கட்டுப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை சுகாதாரத்துறையினரிடம் உள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன. பொதுமக்கள் செய்ய வேண்டியவை: பறவைகள் இருக்கும் இடங்களுக்கு செல்வதை தவிர்க்கவும், கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவவும், இறைச்சி உணவுகளை நன்கு வேக வைத்து உண்ணவும். சுகாதாரத்தை பேணுவது ஒன்றே இந்த வைரஸ் தொற்றில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள இருக்கும் ஒரே வழி. விழிப்புணர்வுடன் இருப்பது மிகவும் அவசியம். இந்த செய்தி வெளியான பிறகு தமிழகத்தில் கோழி இறைச்சி விற்பனை சற்று மந்தமடைந்துள்ளது. வியாபாரிகள் பெரும் கவலையில் உள்ளனர். ஆனால் பயப்பட தேவையில்லை என அதிகாரிகள் கூறுகின்றனர். பண்ணை கோழிகளுக்கு முறையான தடுப்பூசிகள் வழங்கப்படுவதால் அங்கு தொற்று ஏற்பட வாய்ப்பில்லை என்று கால்நடை பராமரிப்புத்துறை உறுதி அளித்துள்ளது. விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் முன்னெடுக்கப்படுகின்றன. உலகளவில் கடந்த சில மாதங்களாகவே பறவை காய்ச்சல் பாதிப்பு பல்வேறு நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இது ஒரு உலகளாவிய சுகாதார சவாலாக மாறி வருகிறது என்று உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. சர்வதேச அளவில் வைரஸ் பரிணாம வளர்ச்சியை கண்டறியும் ஆராய்ச்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. புதிய தடுப்பு மருந்துகளை உருவாக்கும் முயற்சியில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளனர். மீண்டும் கிண்டி பூங்கா விஷயத்திற்கு வருவோம். பூங்கா எப்போது திறக்கப்படும் என்ற கேள்வி அனைவர் மனதிலும் உள்ளது. அதிகாரிகள் இது குறித்து என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். அடுத்த 15 நாட்களுக்கு கண்காணிப்பு தொடரும் என்றும், புதிய பாதிப்புகள் ஏதும் இல்லை என்றால் மட்டுமே பூங்காவை திறப்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிண்டி பூங்காவில் உள்ள மான் உள்ளிட்ட மற்ற விலங்குகளின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியுள்ளது. அவற்றிற்கும் பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதுவரை மற்ற விலங்குகளுக்கு பாதிப்பில்லை. சென்னையின் நுரையீரலாக கருதப்படும் இந்த கிண்டி தேசிய பூங்கா மற்றும் சிறுவர் பூங்கா விலங்குகளின் புகலிடமாகும். அவற்றை பாதுகாப்பது நமது கடமையாகும். இந்த H5N1 வைரஸ் காற்றின் வழியாகவும் நீர் வழியாகவும் பரவக்கூடும். எனவே பூங்காவில் உள்ள நீர்நிலைகளை சுத்தப்படுத்துவது மிக முக்கிய பணியாக கருதப்படுகிறது.
ஏற்கனவே தேங்கியுள்ள நீர் வெளியேற்றப்பட்டு புதிய நீர் நிரப்பப்பட்டு வருகிறது. கிருமிகள் அழியும் வரை இந்த சுத்திகரிப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெறும். சென்னையில் நிலவும் தற்போதைய வெப்பநிலையும் வைரஸ் பரவலுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சில வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அதிக வெப்பம் அல்லது ஈரப்பதம் வைரஸை பாதிக்கலாம். பருவநிலை மாற்றங்கள் விலங்குகளின் ஆரோக்கியத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. இதுபோன்ற தொற்றுகள் வருங்காலத்தில் ஏற்படாமல் தடுக்க முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். நேயர்களே, இந்த சூழ்நிலையில் வதந்திகளை நம்ப வேண்டாம். அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டும் பின்பற்றவும். உங்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் தெரிந்தால் உடனே மருத்துவரை அணுகவும். சிறப்பு உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. உங்கள் சந்தேகங்களுக்கு அங்கே தொடர்பு கொள்ளலாம். சமூக பொறுப்புடன் செயல்படுவது நம் அனைவரின் கடமை. சுருக்கமாகச் சொன்னால், கிண்டி பூங்கா மூடப்பட்டிருப்பது தற்காலிகமானதுதான். மக்களின் பாதுகாப்பே முக்கியம். இந்தச் சவாலை நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொள்வோம். விரைவிலேயே இந்த நோய்த் தொற்று நீங்கி பூங்கா மீண்டும் பொதுமக்களின் வருகைக்காக திறக்கப்படும் என்று நம்புவோம். அதுவரை அரசு வழிகாட்டுதல்களை பின்பற்றுங்கள். இந்த சிறப்புச் செய்தி தொகுப்பை உங்களுக்காக வழங்கியது உங்கள் செய்தி நிறுவனம். தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பாதுகாப்பாக இருங்கள்.